சங்கீத புத்தகம் 91 முதலாவது இரண்டாவது மூன்றாவது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ගීතාවලිය 91 පළවෙනි පදය දෙවෙනි පදය තුන්වෙනි පදය අපි මෙනෙහි කරන්නට යනවා. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவாராக. මේ අලුත් මාසේ උන්වහන්සේ කරුණාවෙන් මඟ පෙන්වාවි. 23வது சங்கீதம் மாதிரி 91வது சங்கீதம் எல்லாருக்கும் பாடமாய் இருக்கும் என நான் விசுவாசிக்கிறேன். 23 වෙනි ගීතිකාව වගේ 91 වෙනි ගීතිකාවත් හැමෝටම කටපාඩම් කියලා මම විශ්වාස කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். எல்லாரும் பாதுகாப்புக்காக பயமான நேரத்தில் வாசிக்கிற புத்தகம். හැමෝම ආරක්ෂාව පිණිස බය වෙලා ඉන්න විට කියවන පොතක්. இந்த 91வது சங்கீதத்தை கவனிங்க, பாதுகாப்பின் பாடல் என்று சொல்லப்படுகிறது. මේ 91 වෙනි ගීතිකාව ආරක්ෂාවේ ගීතිකාවක් කියලා කියවෙනවා. ஆமென். ආමේන්. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். අපට ආරක්ෂාවක් ඇඩියට තිබෙන දෙවියන් වහන්සේව මහිමයට පත් කරන ගීතිකාවක්. இது மிக முக்கியமாக தேவனுடைய அரவணைப்பை காண்பிக்கிறது. මේක දෙවියන් වහන්සේගේ රැකවරණය පෙන්වනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. தேவனுடைய அரவணைப்பை நாங்கள் பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේගේ රැකවරණය අපි දකිනවා. ஆனால் உண்மையிலே இது மேசியா இயேசுவை குறித்ததான பாடல். මේසියා යේසුස් වහන්සේ ගැන කියන ගීතිකාවක්. இயேசு எப்படி தேவனோடு இருந்தார், යේසුස් වහන්සේ කොහොමද දෙවියන් වහන්සේක් හිටියේ, நிறைவான நம்பிக்கையோடு இயேசு தேவனோடு இருந்ததும், සම්පූර්ණ විශ්වාසකමෙන් යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේත් එක්ක හිටපු එකත්, அந்த பெரும் பாதுகாப்பு தான் இந்த 91வது சங்கீதம். ඒ සම්පූර්ණ ආරක්ෂාවක් ගැන කියන එක තමයි මේ ගීතිකාව. இன்னைக்கு சபையாகிய எங்களுக்கு இந்த புதிய மாதத்திலே, සභාව වෙන අපට මේ අලුත් මාසයේදී, இந்த புதிய கிழமையிலே මේ අලුත් සතියේදී தேவன் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை அளிப்பார், அளிக்க போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබට ආරක්ෂාවක් දේවි දෙන්නට යනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய். ස්වාමීන් වහන්සේ අපට යාපත්‍ය. உங்களுக்கு தெரிந்த சங்கீதம் 91 வாசிங்க பாவம் பார்க்காமலே. ඔබ දන්න ගීතිකාවක් ගීතාවලිය 91 ඔබ බලන්න නැතුව කියවන්න. 91 எல்லாம் திரும்ப சொல்லுங்க. නැවත உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். திரும்ப சொல்லுவோம். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இதுல எழுதப்பட்டது என்ன இருக்கிறது? මොකද්ද මේ ස්ථානයේ ලියා තිබෙන්නේ, මොනවද තිබෙන්නේ? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். උතුම් වූ දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාවේ ඉන්න කෙනෙක් උන්වහන්සේගේ කොහොමද රැඳී ඉන්නේ? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் මහෝත්තමයන්ගේ රාජස්ථානයේ වසන තැනැත්තේ සර්ව පරාක්‍රමයන්ගේ සෙවණේ වාසය කරන්නේය. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் මහෝත්තම වහන්සේගේ ඒ සෙවණැල්ලේ ඉන්න කෙනා சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේගේ සෙවණැල්ලේ ඉන්නවා. கேளுங்க, ආන්න தேவன் சபைக்கு நீதிமானுக்கு மறைவான இடமாக இருக்கிறார். සභාවේ ධර්මිෂ්ඨයාට දෙවියන් වහන්සේ සැඟවිලා ඉන්න ස්ථානයක් ඇටියට ඉන්නවා. சபைக்கும் நீதிமானாயிருக்கிற உனக்கு தேவன் மறைவான இடமாக இருக்கிறார். සභාවටත් ධර්මිෂ්ඨකමේ ඉන්න ඔබටත් දෙවියන් වහන්සේ සෙවණේ ඉන්න ස්ථානයක් ඇටියට ඉන්නවා. மறைவான இடமாக இருக்கிறார். සැඟවෙලා ඉන්න ස්ථානයක් ඇටියට ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல். அப்படியா இருந்தால் மறைவான இடத்துல நீதிமான் இருப்பான். උතුම් වූ දෙවියන් වහන්සේ தெக்க ඉන්න மனுஷයාට උන්වහන්සේ செவனெல்லாம் கிட்டிட்டு උන්වහන්සේ ඉන්නවා. மறைவான இடம் என்று சொல்லும் போது தேவனுக்குத்தான் தெரியும் எந்த சத்துருவுக்கோ எந்த அந்தகாரங்களுக்கோ அணுக முடியாத அந்த இடம். සැඟවිලා ඉන්න ස්ථානයක් කියන්නේ ඒක දෙවියන් වහන්සේට පමණයි දන්නේ. සතුරට ඒ දේ දන්නේ அது නැහැ. தேவன் தான் அந்த மறைவான இடம்.
ඒ සැඟවෙන ස්ථානය කියන එක දෙවියන් වහන්සේ තමයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நாங்க எங்க ஓடி ஒளியவும் முடியாது இருந்தாலும் தேவனிடத்துல ஓடி ஒளிய முடியும். අපි කොහේ දුවලා අපට සැඟවෙන්න බැරි වුණා දෙවියන් වහන්සේ ගාවට දුවලා අපිට සැඟවෙන්න පුළුවන්. இந்த சத்தியத்தை மறந்துடாதீங்க. මේ සත්‍යතාවය ඔබ අමතක කරන්න එපා. தேவன் எங்களுக்கு மறைவான இடமாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට සැඟවෙන ස්ථානයක් හැටියට ඉන්නවා. இது எப்படி எங்களுடைய வாழ்க்கையில இதை அனுபவிக்க போகிறோம்? කොහොමද අපේ ජීවිතේ මේක බුද්ධි විඳින්නට යන්නේ? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளும் வாலிப தம்பி தங்கச்சிமார் சிறு பிள்ளைகள் வயோதிபர்களாக இருந்தாலும் පවුලේ පුරුෂයෙක් වෙන්න පුළුවන්, කාන්තාවක් වෙන්න පුළුවන්, වැඩිමල් වෙන්න පුළුවන්, තරුණයන් වෙන්න පුළුවන්. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நீங்க தனிப்பட்ட ரீதியாக தேவனோடு உள்ள உறவான இடமே அந்த பாதுகாப்பான இடம். ඔබගේ පෞද්ගලික ජීවිතේ ඔබගේ සම්බන්ධතාවය තමයි ඒ සැඟවෙන ස්ථානය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ தேவன். ඔබ දෙවියන් වහන්සේ. இறைவனோடு நாம கொள்ளும் அந்த தனிப்பட்ட ஒருவர் அல்லது குடும்பம் அல்லது சபை அந்த நெருக்கமான உறவு தான் அந்த பாதுகாப்பான இடம். දෙවියන් වහන්සේත් එක්ක පෞද්ගලිකව පවුලක් ලෙස තිබෙන ඒ දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන එකඟභාවය තමයි ඒ සැඟවෙන ස්ථානය. கேளுங்க, வெறும் இடமாக பார்க்காதீங்க. ඒක ඉස් තැනක් හැටියට බලන්නට එපා. தேவ சமூகத்தில் வசிப்பவராக பாருங்க. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වාසය කරන කෙනෙක් හැටියට බලන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உன்னதமானவருடைய மறைவான இடம் என்று சொல்லும் போது கேளுங்க, நாங்கள் கூடுகிற இடத்துல அவர் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறார், அதுல நாங்க வாசம் பண்ண வேண்டும். උතුම් තැනන් වහන්සේගේ සෙවන ස්ථානය කියන්නේ අපි රැස් වෙන ස්ථානයේ උන්වහන්සේ වාසය කරනවා. ஆமென். ආමේන්. நீ தனித்து நின்றாலும் தேவனோடு இருக்கிற உறவுதான் உன்னுடைய மறைவான இடம். ඔබ තනියෙන් හිටියත් දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය තමයි ඒ සැඟවෙන ස්ථානය. நன்றாய் கவனியுங்க. හොඳට තේරුම් அந்த ගන්න. மறைவான இடம் என்ன? ඒ සැඟවෙන ස්ථානය කුමක්ද? நீதிமான் அல்லது கிறிஸ்தவன் ධර්මිෂ්ඨයා නැත්තම් කිතුණුවා தேவனோடு இருக்கிற அந்த சமூகம் தான் எங்களுக்கு அந்த மறைவான இடம். දෙවියන් වහන්සේත් එක්ක තියෙන සම්බන්ධතාවය තමයි ඒ සැඟවෙන ස්ථානය. அதான் கேப்ப, நீங்க ஜெபம் பண்ணினியா? ඒක තමයි ආන්නේ ඔබ යාඥා කරාද? வேதம் வாசிச்சியா? වචනේ කියවුවද? தேவனோடு தனித்திருந்தியா? දෙවියන් වහන්සේ එක්ක පෞද්ගලිකව ගත කරාද? தேவனோடு ஐக்கியப்பட்டியா? දෙවියන් වහන්සේ එක්ක සම්බන්ධතාවය වුණාද? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தியா? දෙවියන් වහන්සේගේ තේජස ඔබ දැනගත්තාද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அந்த மறைவான இடம் தேவனோடு அனுபவிக்கிற நேரம். ඒ සැඟවන ස්ථානය කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක බුද්ධි විඳින කාලයක්. தேவனோடு இருக்கிற அந்த இடம் தான் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான மகிமை மூடுகிற இடம். දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න කාලය තමයි උන්වහන්සේගේ මහිමය වසාගන්නේ, බලය වසාගන්න ඒ වේලාව. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது மாத்திரமல்ல, எல்லா துன்பங்கள்ல இருந்து உன்னை பாதுகாக்கிற இடம் தான் தேவனோடு இருக்கிற இடம். හැම දුකෙන්ම ඔබ ආරක්ෂා කරන ස්ථානය තමයි දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න ස්ථානය. எல்லா துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள் மாறுகிற இடம் தான், හැම உன்னை பாதுகாக்கிற இடம் தான் தேவனோடு இருக்கிற இடம். ඔබගේ හැම දුකක් වේදනාවක්ම තුලින් ඔබ ආරක්ෂා කරන ස්ථානය තමයි දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න நீயும் ස්ථානය. கர்த்தரும், ඔබත් ස්වාමින් වහන්සේ. கர்த்தரும் நீயும், ස්වාමින් වහන්සේත් ඔබ. சபையும் கர்த்தரும் கர்த்தரும் சபையும். සභාව සහ ස්වාමින් වහන්සේ, ස්වාමින් වහන්සේ සහ සභාව. அதுதான் வல்லமையான நிழல் எங்களை மூடுகிற இடம். ඒක තමයි බලවත් සිවනැල්ල අපව වසා ගන්න. எங்கே 2 அல்லது 3 பேர் அவருடைய நாமத்தினால் கூடும்போது கர்த்தர் அங்கே இருக்கிறார். දෙදෙනෙක්ව කෙදෙනෙක් උන්වහන්සේගේ නාමයෙන් එකතු වෙන තැන උන්වහන්සේ ඒ ස්ථානයේ ඉන්නවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அந்த இடத்துல தேவனுடைய நிழல் உன்னை மூடும். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේගේ සෙවණැල්ල ඔබ වසා ගන්න. அரவணைப்பு மூடும். උන්වහන්සේගේ දරා ගැනීම ඔබ වසා பாதுகாப்பு மூடும். ආරක්ෂාව වසාගයි. நன்மை மூடும். යාපතෙන් උන්වහන්සේ වසාගයි. வெற்றி வரும். ජයග්‍රහණ ඒවි. விடுதலை வரும். නිදාස ඒවි. உன்னுடைய துன்பத்தின் கட்டை தேவன் அவிழ்ப்பார். ඔබගේ දුකේ තිබෙන බැඳීම් උන්වහන්සේ ලියනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவனோடு இருக்கிற இடம், அந்த தனித்த இடம்,
அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பான இடம். දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න ඒ ස්ථානය ඒක තමයි අපට ආරක්ෂාව. நீ அவருடைய பிரசனத்தை உணராவிட்டால் நீ தேவனோடு தனித்து இருக்கிறவன் அல்ல. උන්වහන්සේගේ තේජස ඔබ බුද්ධි විඳේ නැත්නම් ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක තනියෙන් ඉන්න කෙනෙක් නොවේ. ஒரு 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 வாலிப தம்பிக்கு தொண்டையிலே புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. තරුණ සහෝදරයට උගුරේ ඇවිල්ලා පිළිකාවක් ඇති වී තිබුණා. அவனுக்கு சாப்பிட முடியாது, එයාට කන්න බෑ, குடிக்க முடியாது, බොන්න බෑ. அவனுடைய இந்த பகுதியில நாற்றம் எடுக்கும். මේ බෙල්ල ගාව එයාගේ ගඳ ගන්නවා. அவனுடைய மரண தருவாயிலே அவன் இருந்த போது එයාගේ මරණ අන්තිම වේලාවේ එයා ඉන්න විට வைத்தியர்கள் அவனை கைவிட்டார்கள். දොස්තරවරු එයාව අතෑරියා. உற்றார் உறவினர் வந்து பார்த்து கையை அசைத்து விட்டு போய்விட்டார்கள். නෑයෝ ඇවිල්ලා බලලා අත සොලවලා ගියා. அவனுக்கும் தெரியும் இது என்னுடைய கடைசி நேரம் என்று. ඔහුත් දන්නවා මේක මගේ අන්තිම වේලාව කියලා. கவனிங்க, அவருடைய தாய்க்கும் தெரிந்தது இது கடைசி நேரம். එයාගේ මමත් දැනගත්තා මේක අන්තිම වේලාව அந்த කියලා. நேரம் தாயானவள் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாள். මව තමන්ගේ මූණ සංගව ගත්තා. நல்லா கவனிங்க, அந்த அவனுக்கு தெரியுது கடைசி நிமிஷம். ඔහුට දැනෙනවා මේක අන්තිම විනාඩිය කියලා. அவனுடைய தாய் என்ன செய்தால் முகத்தை மறைத்தால் அவனுடைய கடைசி மரண நேரம் நான் பார்க்க கூடாது. එයාගේ මව මූණ වසාගත්තා. මක්නිසාද එයාගේ මරණය මම දකින්නට அவனுக்கு அந்த மரண முடிவு தெரிந்தது. ඔහුටත් ඒ මරණයේ අවසානයේ තේරුණා. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒருவர் இந்த சங்கீதத்தை வாசித்தார். මේ වගේ වාතාවරණයකින් තමයි මේ ගීතාවලිය කෙනෙක් කියවුවා. அதுல அவர் அற்புதத்தை கண்டார். ඒකෙන් ඔහු ආස්කම දැක්කා. ஆமென். ආමේන්. தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நம்புகிறவர்களா இருக்கலாம், அது நமக்கு மறைவான இடம் அல்ல. මවෙක් වෙන්න පුළුවන්, පියෙක් වෙන්න පුළුවන්, පවුලක් වෙන්න පුළුවන්, අපි විශ්වාස කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. ඒක සැඟවන ස්ථානයක් නොවේ. தேவனோடு இருக்கிற அந்த நிமிஷம் இருக்கிற இடம்தான் அந்த மறைவு நமக்கு. දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න ඒ විනාඩිය තමයි අපි සැඟවෙන நன்றா ස්ථානය. பாருங்க, தாய் தன்னுடைய மகனுடைய கடைசி மூச்சு போகிறது கூட அந்த மகனுடைய முகத்தை பார்க்க இல்லை. මගේ පුතාගේ අන්තිම උස්ම ටික යන්න යනවා කියන එක හිතපු ඒ මවත් ඒ මූණ වසාගත්ත බැලුවේ அந்த නැහැ. வாலிபன் சொல்லுகிறான், இது எனக்கென்று எழுதின சங்கீதம் என்று. ඒ තරුණයා කියනවා මේක මා වෙනුවෙන් ලියපු ගීතාවලිය அநேக කියලා. வீரர்கள் சோல்ஜர்ஸ் சொல்லுகிறார்கள், கர்த்தர் எனக்கென்று எழுதி தந்த வார்த்தை என்று. ඕ යුද්ධය කරන අය කියනවා මේක ස්වාමින් වහන්සේ මට ලියපු වචනයක් කියලා. அருமையான தேவ பிள்ளை, අපත් දේව දරුවනි, தேவன் தான் எங்களுக்கு மறைவான இடமாக இருக்கிறார். දෙවියන් වහන්සේ තමයි අපට සැඟවන ස්ථානයක. ஆமென். ආමේන්. அந்த வல்லமையான நிழல் மூடுகிற இடம் அந்த மறைவான இடம். ඒ බලවත් සැවනෙල්ල වසාගන ස්ථානය තමයි ඒ සැවනෙල්ල ස්ථානය. எப்படிப்பட்ட துன்பங்கள் உனக்கு இருந்தாலும் அது உன்னை பாதுகாக்கிற இடம். කොතරම් ඔබට දුක පීඩාව තිබ්බත් ඒ ආරක්ෂා කරන ස්ථානය. அதுதான் நான் சொல்லுகிறது, ஆண்டவருடைய காலுக்கு போ. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ පාමුලට යන්න. நீ காலுக்கு போ, ඔබ පාමුලට அவருடைய යන්න. பாதத்துக்கு போ, උන්වහන්සේගේ පාමුලට යන්න. அவரிடத்துல போ. උන්වහන්සේ ගාවට යන්න. அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. උන්වහන්සේ සියල්ලටම සියල්ල எல்லா நன்மைகளும் அவருடைய அந்த மறைவில் உனக்கு இருக்கு. සියලුම යාපත උන්වහන්සේගේ සෙවණැල්ලේ ඔබට තිබෙනවා. எல்லா விடுதலையும் அந்த மறைவில் உனக்கு இருக்கு. ඔබ සියලුම නිදාසේ සැඟවිල්ලේ තිබෙනවා. எல்லா மகிமையும் அவருடைய மறைவான அந்த இடமாகிய அவரிடத்துல உனக்கு இருக்கு. සියලුම යාපත උන්වහන්සේගේ සැඟවෙන ස්ථානය ඔබට තිබෙනවා. ஆகையினால தேவ பிள்ளை, ඒ නිසා දේව දරුවනි, அவர்தான் உனக்கு மறைவான இடமா இருக்கிறார். උන්වහන්සේ තමයි ඔබගේ සැඟවෙන ස්ථානය. பவுல் சொல்லுகிறான், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். සුදු පෞල්තුමා කියනවා මම විශ්වාස කරන තැනත්තා මෙසේ කියලා මා දැන සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சபை இன்றைக்கு சொல்லணும், அந்த இடம்தான் நான் நம்பி இருக்கிறதுல எனக்கு மகிமை என்று சொல்லணும். සභාවද කියන්නට ඕනේ මං සැඟවෙන ස්ථානයයි මට මහිමේ ගේන්නේ அங்க කියලා. தான் எனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை. ඒ ස්ථානයෙන් තමයි මට දුකට නිදාස. அந்த இடத்துல தான் எனக்கு மகிமை வர ඒ போகிறது. ස්ථානයෙන් තමයි මට මහිමේ ගේන්නේ. கேளுங்க, කියන්නේ. யுத்தங்களும் யுத்தங்களின் அழிவுகளும் மரணங்களும் சூழுகிற இந்த காலம், යුද්ධය සහ විනාශය වටල ගන්නා වූ මේ කාලේ, இந்த காலமா இருந்தாலும் இனி வர்ற காலமா இருந்தாலும், මේ කාලේ වුණත් තව ඉදිරියට එන කාලය වුණත් தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த இடம் தான் எங்களை பாதுகாக்கிற இடமா இருக்கு. දෙවියන් වහන්සේගේ තේජස සහ දෙවියන් වහන්සේගේ ස්ථානය තමයි අපට ආරක්ෂාව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்படி வாசிங்க 1-2வது வார்த்தை. දෙවෙනි පදේ කියවන්න. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை,
எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? හැමෝම එකතු වෙලා කියවමුද? வாசிங்க, தமிழ்ல சிங்களத்துல வாசிங்க. நீர் கோட்டை நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். நன்றாக கவனிங்க, இந்த வார்த்தையின் ஆழத்தை பாருங்க. මේ වචනේ ගැඹුරත්වය බලන්න. எனக்கு அவர் யார்? මට උන්වහන්සේ කවුද? எனக்கு அவர் எப்படிப்பட்டவர்? මට උන්වහන්සේ කොහොම කෙනෙක්ද? ஒன்று. එකක්. இரண்டாவது, දෙවනුව என்னுடைய ஆபத்திலே ஒளிந்து கொள்ளுகிற இடம்தான் அவர். මගේ අනතුරේදී මං සැඟවෙන ස්ථානයක් තමයි උන්වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எனக்கு அவர் யார்? උන්වහන්සේ මට அவர் කවුද? ராஜாதி ராஜா, උන්වහන්සේ රජුන්ගේ அவர் රජු. கத்தாதி கத்தர், ස්වාමින් වහන්සේගේ ස්වාමින් அவர் වහන්සේ. தேவாதி தேவன், උන්වහන්සේ දෙවිඳුන්ගේ දෙවිඳුන්. சிங்காசனத்தில் இருக்கிறவர், සිංහාසනයේ முழு ඉන්න දෙවියන් உலகத்தை වහන්සේ. ஆளுகிறவர். මුළු ලෝකෙම පාලනය කරන அவர் කෙනා වහන්සේ. என்னுடைய கரத்தை பிடித்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். ඔබගේ මගේ දෑත්වල කඳු පර්වත මත තබන තැනන් அந்த වහන්සේ. சங்கீதத்தை எழுதினவர் இப்படி எழுதுகிறார், ඒ ගීතාවලේ ලියපු කෙනා මෙසේ ලියනවා. நான் கத்தரை நோக்கி. මං ස්වාමින් වහන්සේව බලලා. கத்தர் யார்? என் உடன்படிக்கையின் தேவன், ස්වාමින් වහන්සේ කවුද? මගේ ගිවිසුමේ දෙවියන් என் වහන්සේ. இரட்சகராயிருக்கிறார், මගේ ගැලවුම් என் කාර්යය. மேய்ப்பனாயிருக்கிறார், මගේ එඬේරාය. எனக்கு தகப்பனாயிருக்கிறார், මට පියෙක් ඇටියට எனக்கு ඉන්නවා. தாயாக මට இருக்கிறார், මවෙක් ඇටියට எனக்கு ඉන්නවා. මට சகோதரனாயிருக்கிறார், සහෝදරයෙක් ඇටියට கேளுங்கள், ඉන්නවා. எனக்கு நண்பனாயிருக்கிறார், මට යාළුවෙක් ඇටියට ඉන්නවා. எல்லாவற்றுக்கும் மேலாக மாறாத தெய்வமாயிருக்கிறார். සියලු දේටම වඩා උන්වහන්සේ වෙනස් වෙන්නේ නැති கரங்களை දෙවියන් தட்டி වහන්සේ. தேவனை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேல அவர் மாறாதவர், மகிமை பொருந்தியவராயிருக்கிறார். උන්වහන්සේ වෙනස් වන්නේ නැහැ. උන්වහන්සේ මහිමේ තනන් நான் වහන්සේ. கத்தரை நோக்கி என்று சொல்லும்போது මං ස්වාමින් වහන්සේව බලලායි කියලා කියන විට எனக்கு அவர் யார்? මට උන්වහන්සේ කවුද? தாவீது சொல்லுகிறான், දාවිත්තුමා කියනවා. அழகாக சொல்லுகிறான், ලස්සනට කියනවා. கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ මාගේ ඩේරාය. என்ன, அவர் எனக்கு நம்ப தகுந்த தேவனாயிருக்கிறார். නිසාද විශ්වාස කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ. சொல்லுங்க ஆமென். ஆமென். உனக்கு அவர் யார்? ඔබට උන්වහන්සේ කවුද? ஒவ்வொருவரும் எப்படி அவரை பார்க்கிறீர்கள்? ඔයාලා කොහමද උන්වහන්සේව දකින්නේ? அவர் நாளாந்தான் அவருடைய கிருபையினால நாங்கள் உயிர் வாழுகிறோம். දිනපතා උන්වහන්සේ කරුණාවෙන් අපි ජීවත් நாங்கள் වෙන්නේ. நிர்மூலமாகாது இருக்கிறோம். අපි විනාශවන් නැතු ඉන්න எனக்கு එක. தந்த புத்தி, எனக்கு தந்த அறிவு, எனக்கு தந்த பலன் கர்த்தருடையது. මට දීපු බුද්ධිය, නුවණය, ශක්තිය දෙවියන් වහන්සේ දුන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எனக்கு தந்த எல்லாமே அவருடையது. මට දීපු සියල්ලම උන්වහන්සේගේ. அவருக்கும் அவருடைய மகிமைக்கும் உரியது. උන්වහන්සේටත් උන්වහන්සේගේ මහිමේටත් සතු දෙයක්. சபையை விளங்கிக்கொள், எனக்கு அவர் யார்? සභාව ඔබ තේරුම් ගන්න, මට උන්වහන්සේ කවුද? நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. அடுத்ததாக ஆபத்திலே ஒளிந்து கொள்ளும் இடமாக இருக்கிறார். අනතුරේ අපි සැඟවෙන ස්ථානයකි. ஆபத்திலே நானும் நீயும் ஒளிந்து கொள்ளுகிற இடம் அவர். අනතුරේදී ඔබත් මමත් සැඟවෙන ස්ථානයකි. நேற்று ஏற்பட்ட ஒரு மின்னல் தாக்கத்தினாலே ඇති වුණාව විදුලි කැටිල්ලෙන් ஒரு மரமே எரிந்து விட்டது. එක ගහකේම පිච්චුණා. வளமையா அந்த மரத்துல அநேகர் போய் உட்கார்ந்து கதைப்பார்களாம். ඒ ගායට බොහෝ දෙනෙක් වාඩි වෙලා කතා சில நேரம் அந்த කරනවා. மரத்துக்குள்ள இப்படி 2-3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. අනිවාර්යෙන් ඒ ගායට දෙන්නේ 3 දෙනෙක් වාඩි වෙලා ඉන්නවලු. நேற்று ஏற்பட்ட மின்னல் தாக்கத்திலே அந்த மரம் எரிந்து விட்டது. ඊයේ ඇති වුණාව ඒ විදුලි කිටිල්ලෙන් ඒ ගා පිච්චුණා. கேளுங்க, எங்களுக்கு கண்ணுக்கு மறைவாக எங்களுக்கு எதிராக சாத்தான் இருக்கிறான். අපට අපේ ඇස්වලට සැඟවිලා අපට විරුද්ධව සාතාන් ඉන්නවා. அவன் என்ன செய்யறான்னு எங்களுக்கு சில நேரம் தெரியாது. ඔව් මොනවද කරන්න යන්නේ කියන එක අපි දන්නේ නැහැ. அவன் எதிரியா தான் இருக்கிறான். ඔව් සතුරෙක් ඇටියට තමයි அவன் ඉන්නේ. எதிரியா இருந்து ஊடுருவ முடியாதபடி தேவன் பலமான பாதுகாப்பான இடமாக எனக்கும் உனக்கும் இருக்கிறார். ඔව් සතුරෙක් වෙලා ඌට ක්‍රියා කරන්න බැරි විදියට ස්වාමින් වහන්සේ ඉන්නවා ඔබටත් මටත්. அதுதான் அந்த பக்தன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி. ඒ තමයි ඒ භක්තිවන්ත කෙනා කියනවා මං ස්වාමින් වහන්සේව බලලා. நீரன் அடைக்கலம், ඔබ මගේ ආරක්ෂාවයි, බලවත් என் කොටුවයි, கோட்டை, මගේ බලවත් என் කොටුවයි, தேவன், මගේ දෙවියන් நம்பி වහන්සේ, இருக்கிறவர். මම විශ්වාස කරන அப்படியா තැන இருந்தா அவர் වහන්සේ. யார் என்று நீ அறிந்திருக்க வேண்டும். ඔව් උන්වහන්සේ කවුද කියන එක ඔබ දැන සිටින්නට நீ ඕනේ. ஆபத்து, உனக்கு வர்ற ஆபத்துல ஒளிந்திருக்கிற இடமாக அவர் இருக்கிறார். ඔබට එන අනතුරේ ඔබ සැඟවෙන ස්ථානයකි. உனக்கு கண்ணுக்கு புலப்படாத எதிரி சத்துரு இருக்கிறார். ඔබට ඇස්වලෙන් දකින්නට බැරි සතුරෙක් ඉන්නවා. எங்க எந்த இடத்துல இருந்து எப்படி கிரியை செய்யறான்னு உனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். ඔව් කොහෙන්දන්ද ක්‍රියා කරන්නේ, කොහොමද ක්‍රියා කරන්නේ ඔබ දන්නේ නැහැ. නමුත් දෙවියන් වහන්සේ දන්නවා. கர்த்தர் நல்லவராய் ස්වාමින් වහන්සේ යාපත්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நானும் நீயும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். මමත්
මමත් ඔබත් කියන්න ඕන එක දෙයක් තිබෙනවා. எனக்கு அவர் என் தேவன் என்று சொல்லணும், උන්වහන්සේ මගේ දෙවියන් වහන්සේ என் කියලා කියන්න ඕන. அடைக்கலம் என்று சொல்லணும், මාගේ රක්ෂස්ථානයයි என் කියන්න கோட்டை ඕනේ. என்று சொல்லணும், මාගේ බලවත් කොටුව කියලා எனக்கு කියන්න ඕනේ. பாதுகாப்பாக என்னை பாதுகாக்கிற பாதுகாப்பாளராக இருக்கிறார் என்று சொல்லணும். මාට ආරක්ෂා කරන ආරක්ෂයෙක් ඇටියට ඉන්නවයි කියලා சில කියන්න நேரம் ඕනේ. தேவனுக்குள்ள தேவனோடு அந்த மறைவான இடத்துல இருக்கும்போது சத்துரு எங்களை கண்டு கொள்ள முடியாது, சத்துரு எங்களை தாக்க முடியாது. දෙවියන් වහන්සේ තුල දෙවියන් වහන්සේත් එක්ක ඒ සැඟවන ස්ථානයේ ඉන්න විට සතුරා අපව දැනගන්නත් බෑ, අපට පාර දෙන්නත් බෑ. கவனிங்க, இந்த வார்த்தை සවන් දෙන්න මේ වචනය. இந்த வார்த்தை எங்களை தேவன் ஒரு போர் வீரனாக மாற்றுகிறார். මේ වචනය යුද්ධ වීරයෙක් හැටියට අපව වෙනස් කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எப்படி? කොහොමද? ஒரு போர் வீரனாக. එක යුද්ධ වීරයෙක් හැටියට. போர் வீரன் அந்த இலக்கை தாக்குவான். ඒ යුද්ධ වීරයා එයාගේ ඉලක්කයට එයා පාර දෙනවා. போர் வீரன் இலக்கை தாக்குவான். ඒ ඉලක්කයට ਉਹ පාර දෙනවා. போர் வீரன் பாதுகாப்பா இருப்பான், ඒ වීරයා ආරක්ෂා ලබනවා. வெற்றியோடு இருப்பான், ජයග්‍රහණයෙන් விடுதலையோடு இருப்பான். දාසෙන් ඉන්නවා. கர்த்தர் அவனை போர் வீரனாக வைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ වූ යුද්ධ වීරවරයෙක් හැටියට තබා තිබෙනවා. வேதாந்தத்துல வாசிப்பாரு, உங்களோட கைகளை யுத்தத்துக்கு பழக்குகிற தேவன். බයිබලේ කියවලා බලන්න ඔබගේ දෑත යුද්ධයට පුහුණු කරනවා. சத்தியம் என்னும் கச்சை. සත්‍යතාවයේ බැඳගන්න ඉනපටිය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அவர் மிச்ச நாள் வாசிச்சு, அதுதான் பிரச்சனை. மிச்ச நாள் அவர் வாசிச்சிருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சை. ඒ සත්‍යතාවයේ ඉනපටිය. ඉංගපටිය. இதுல மார்புல பாதுகாப்பு, ඒ පපුවේ ආරක්ෂාව. இப்படி ஒன்றும் தாக்காத வண்ணம். මොකුත් පාර දෙන්න නැති පිණිස. கேடகம், பலியா. පලියක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு போர் வீரன். එක යුද්ධ වීරයෙක්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நாங்க கடந்து போற நாங்க சந்திக்கிற எல்லாமே எங்களை போர் வீரனாக நிலைநிறுத்த. අපේ ගතව යන අපි මූණ දෙන හැම දෙයක්ම අපව යුද්ධ වීරයෙක් කරනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நீ யுத்த வீரனா இருக்கிறியா இல்லாட்டி செத்த வீரனா இருக்கிறியா? ඔබ යුද්ධ වීරයෙක්ද නැත්නම් මරුණ වීරයෙක්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, வேத தியானம் இல்ல, சபா ஐக்கியம் இல்ல, යාඥාව නැහැ, දේව වචනේ කියවන්නේ නැහැ, සභාවේ එක්සිත් භාවයක් නැහැ. செத்த வீரனா இருக்கிறியா? ඔබ මැරිච්ච වීරවරයෙක්ද? யுத்த வீரனா இருக்கிறியா? செத்த வீரனா இருக்கிறியா? යුද්ධ වීරවරයෙක්ද නැත්නම් මරුණ වීරවරයෙක්ද? இதை எழுதினவர் சொல்றார், நான் கர்த்தரை நோக்கி. මේක ලියපු කෙනා කියනවා මං ස්වාමින් වහන්සේව බලලා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சோர்ந்து போகிறவன் வீரன் அல்ல. අසලට පත්වෙන එක්කෙනා වීරවරයෙක් නෙවෙයි. சோர்ந்து போகிறவனை எழும்பி ஓட வைக்கிறவன் தான் வீரன். අසලකමට පත්වෙච්ච එක්කෙනා නගිටවලා දුවන එක්කෙනා තමයි වීරවරයෙක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். சோர்ந்து போகிறவனையும் எழும்பி ஓட வைக்கிறவன் தான் අසලකමට வீரன். පත්වෙන කෙනා නගිටවලා දුවන්න කරන එක්කෙනා තමයි වීරවරයෙක්. எதிரிகளால தாக்கப்பட்டவனையும் தன்னுடைய தோளிலே சுமந்து ஆயுதத்தை ஏந்தி கொண்டு ஓடுகிறவன் தான் வீரன். සතුරා පාර දීපු කෙනෙක්ව අරන් කරේ තියාගෙන ආයුධ දරාගෙන දුවන එක්කෙනා තමයි சபையில වීරවරයා. இன்றைக்கு கால் முடங்கினவனும் கை உடைந்தவனும் கண் குருடனும் சிந்தனையினால போராட்டம் கண்டவனும் பெருகிவிட்டான். අද සභාවේ ඇවිල්ලා කකුල් බැරි අය, අත් නැති අය, කොරුන්, ඒ වගේම අන්ධෙන් ඉන්න අය පිරීලා ඉන්නවා. சபையிலே தூங்குகிறவர் பெருகி விட்டார்கள். සභාවේ නිදා ගන්න අය වැඩි වෙලා. நல்லா கவனிங்க. හොඳට கேட்டா තේරුම් ගන්න. சொல்றாங்க காலையில மருந்து குடிக்கிறேங்கிறாங்க. උදෑසන බේත් බොනවයි කියලා කියනවා. கேட்டா சொல்றாங்க காலையில மருந்து குடிக்கிறேங்க. උදෑසන බේත් බොනවයි කියලා කියනවා. நீ ரோட்டால நடந்து வரக்குள்ள மருந்து குடிக்கிறான்னு விழுந்தா போக போற. ඔබ පාරෙන් ඇවිදලා එන විට බේත් බිව්වනම් වැටින්නද යන්නේ. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් உன் ගන්න. வீட்டு வேலைகளை செய்யும் போது நீ அப்படியே சோர்ந்து போயா கிடக்குற. ඔබ ගෙවල් වැඩ කරද්දී එහෙම මැලි වෙලාද ඉන්නේ. தாவீது சொல்றான், கர்த்தரை சந்திக்கிற இடம் மகிழ்ச்சியான இடம். ස්වාමින් වහන්සේව මුණගැහෙන ස්ථානයක ප්‍රීතියේ තැනක්. அது மகிமையான இடம். ඒක මහිමේ තැනක්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது வல்லமையான இடம். ඒක බලවත් அது ස්ථානයක්. போர் வீரனா மாற்றுகிற இடம். ඒක යුද්ධ වීරවරයෙක් හැටියට நீ වෙනස් போர் කරන ස්ථානයක්. நீ போர் வீரனே ஒழிய ඔබ යුද්ධ වීරවරයෙක් நீ තමයි. சோர்வு வீரன் அல்ல. ඔබ අසලකමේ වීරවරයෙක් නොවේ. மெதுவா சொல்றேன். ඉමින් කියන්න. சோத்து வீரனும் இல்ல.
ඔබ කෑම වීරයෙක් නොවේ. பத்கன வீரேக் நெமை. இப்ப சொன்னா கொத்து ரொட்டி வீரர். දැන් කියනවා නම් කොත්තු රොටි වීරයෙක්. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. கத்தர் என் அடைக்கலமாய். ස්වාමින් වහන්සේ මාගේ සෙවණැල්ලයි. ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். அவர் எனக்கு யார்? උන්වහන්සේ මට කවුද? ஆபத்தில் ஒளிந்து கொள்ளுகிற இடமாய் இருக்கிறார். අනතුරේ සැඟවෙන ස්ථානයකි. எதிரிகளால் ஊடுருவ முடியாத பலமான பாதுகாப்பா இருக்கிறார். සතුරා ඔයලා එන්න බැරි ඉතා ආරක්ෂක ස්ථානයකි. அவரிடத்துல அவரோடு அவருக்குள்ள இருக்கிற என்ன அவர் போர் வீரனாக நிலைநிறுத்துகிறார். උන්වහන්සේ තුල උන්වහන්සේත් එක්ක ඉද්දි යුද්ධ වීරවරයෙක් හැටියට අපව ඉට ගන්න සලසනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சபை சோர்வு கலைக்கிற இடம் அல்ல, சோதனைக்குரிய இடம் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். සභාව ඇවිල්ලා අසලකමේ ඒක නැති කරන ස්ථානයක් නොවේ, මැලිකමේ ඉන්න ස්ථානයක් නොවේ. ඒක දෙවියන් වහන්සේගේ වීරවරයෙක් ඉන්න ඕන ස්ථානයකි. ஆமென். ආමේන්. சபையில இருக்கிறவன் எல்லாம் வீரனா இருக்கிறானே ஒழிய, සභාවේ ඉන්න හැමෝම වීරවරයෙක් හැර. தேவன் வீரனாய் மாற்றி வைத்திருக்கிறாரே ஒழிய, දෙවියන් වහන්සේ වීරවරයෙක් හැටියට වෙනස් කරලා තිබෙනවා. கத்தர் நல்லவராய். ස්වාමින් වහන්සේ சொல்லுங்க යාපත්. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கத்தர் நல்லவராய். ස්වාමින් වහන්සේ යාපත්. நாங்க தேவனை மகிமைப்படுத்துறோம். අපි දෙවියන් වහන්සේව මහිමයට පත් தேவனுடைய කරනවා. நாமத்தை உயர்த்துறவங்க, දෙවියන් වහන්සේගේ නාමය උසස් කරනවා. தேவனுடைய நாமத்தை දෙවියන් மேன்மைப்படுத்துறவங்க. වහන්සේගේ නාමය උසස් කරන අය. கவனிங்க, இந்த சகோதரனும் பகல் 12 மணிக்கு வேலைக்கு போனால் මේ සහෝදරයා දවල් 12ට වැඩට ගියොතින් இரவு வீட்டுக்கு 11:30க்கு போவார். කොලා என்ன சொல்றான்னு எனக்கு தெரியாது, சொல்றது விளங்க சொல்றாரும் இல்லை. 12:30க்கு போவார். 12 මාරට යනවා. 6 மணித்தியாலம் தூக்கம் காணாதா? පැය 6ක් නිින්ද මදිද? எங்களுடைய மகள் வீட்டுக்கு வரும்போது 5 மணிக்கு வருவாள், 8 மணி ஆராதனைக்கு இங்கே 6:30க்கு நிற்கிறாள். පාලකතුමාගේ දුව දියණිය ඇවිල්ලා උදේ පාන්දර පාට එනවා. 6 මාරට නමස්කාරමයට ඉන්නවා. ஓகன் அடிக்க வர்றா. ඕගන් ගාන්න එනවා. சகோதரன் பொனி இரா முழுவதும் பஸ் ஓடிட்டு, සහෝදර බොනි රාත්‍රී පූරා බස් එක ඉලවලා நான் உட்கார்ந்து தூங்கும், அவர் பஸ் தான் ஓடுவார். පාලකතුමා වාඩි වෙලා නිදා ගන්නවා. එයා බස් එක තමයි දුවන්නේ. அப்படியே கொண்டே மொரட்டுவையில போடுவார். මොරටුවේ දානවා. அப்படியே வந்து 7:30க்கு இங்கே 7:30 8 மணிக்கு இங்கே வருவார். දැසන අටාමාර 8 වෙද්දි මේ එනවා. எல்லாம் கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. போர் வீரனா இருங்க. යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඉන්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சோர்வு வீரனா இருக்காதீங்க. අසලකමේ වීරයෙක් හැටියට ඉන්නට එපා. நல்லா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. நன்றா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. எனக்கெல்லாம் 2:30 3 மணித்தியாலம் தூக்கம் எனக்கு போதும். පැය 2-2 නිින්ද මට ඇති. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இன்றைக்கு சபை போர் வீரனா இருக்கிறதா? போர் வீரனா கத்தர் மாற்றி இருக்கிறாரா? අද සභාව වීරවරයෙක් හැටියට ඉන්නවද? සභාව උන්වහන්සේ වීරවරයෙක් හැටියට වෙනස් කරලා තිබෙනවා. வெனஸ் கலா திபனத වෙනස් කරලා තියෙනවද? சபை இன்றைக்கு போர் வீரனா இருக்கிறதா? අද සභාව යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඉන්නවද? சோர்வு வீரனா இருக்கிறதா? නැත්නම් අසලකමේ වීරයෙක්ද? இந்த 5 மாதம் தொடங்கி இருக்கு, ஜெப வீரனா இருக்கிறியா? මේ 5 වෙනි මාසේ දැන් පටන් ගත්තා. ඔබ යාඥා වීරවරයෙක් හැටියට ඉන්නවද? கேளுங்க, அவனுடைய ஜெபத்தை பாருங்க, இந்த பக்தனுடைய ஜெபத்தை பாருங்க. මෙයාගේ යාඥාව බලන්න. நான் கர்த்தரை நோக்கி, මං ස්වාමින් වහන්සේ நீர் කෙරේ என் බලලා அடைக்கலம். ඔබ මාගේ அப்படின்னா என்ன? රක්ෂස්ථානයයි. அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறான். එයා දෙවියන් වහන්සේට කන්න ලව් කරනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். கர்த்தரை நோக்கி புகழுகிறான். ඔව් දෙවියන් වහන්සේව වර්ණනා எனக்கு කරනවා. நீர் கர்த்தர், ඔබ මට ස්වාමින් වහන්සේ. நீர் எனக்கு பாதுகாப்பு, ඔබ මට ආරක්ෂාව. நீ எனக்கு மறைவான இடம். ඔබ මට සැඟවෙන கேளுங்க, ස්ථානයකි. நீர் எனக்கு மகிமையான இடம். ඔබ මහිමේ ස්ථානයකි. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சபையில கர்த்தர் இருக்கிறார், உலாவுகிறார், அது மகிமையான இடம். සභාවේ දෙවියන් වහන්සේ ඉන්නවා, සැරිසරනවා. ඒක මහිමේවත් ස්ථානයකි. தூக்கத்தின் ஆவி, அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. නින්දේ ආත්මයට ඉඩ දෙන්නට හොඳ නැහැ. நன்றா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. சபையில மகிமை உள்ள இடம்.
සභාවේ මහිමය என்னை ස්ථානයේ உன்னை ஒவ்வொரு சம்பவங்கள் சந்தர்ப்பத்துல போர் வீரனா மாத்திரடா. ඔබයි මමයි එක එක කාර්යවලදී යුද්ධ වීරවරයෙක් හැටියට වෙනස් කරන எல்லா ස්ථානයක சவால்களையும் நாங்கள் முறியடிக்கிற இடம், හැම අභියෝගයක්ම අපි කඩලා දමන ස්ථානයක ஆசீர்வதிக்கப்படுகிற இடம், ආශිර්වාදය ලබන மேன்மை ස්ථානයක அடைகிற இடம். උසස් වෙන ස්ථානයක சொல்லுங்க ஆமென், ආමේන් ஆமென். ආමේන් நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් சில ගන්න நேரம் குடும்ப தலைவர்களே கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். පවුලේ නායකයනිය ඔබ හරියාකාරව குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகளை கவனமாய் நடந்து கொள்ளுங்க. පවුලේ කාන්තාවරුනිය ඔබ දැනමුතුව ඇසිරෙන්න வாலிப தம்பி தங்கச்சிமாரை கவனமாயிருங்கள். තරුණ සහෝදර සහෝදරයන් ඔබ අවධානයෙන් சிறு ඉන්න பிள்ளைகளை வளங்க சரியா. කුඩා දරුවන්ව හරියට වර්ධනය කරන්න கர்த்தரிடம் மகிமைக்குரிய போர் வீரனா மாத்திர இடம். ස්වාමින් වහන්සේගේ ස්ථානයේ මහිමේ ස්ථානයේ වීරවරයෙක් හැටියට වෙනස් කරන கர்த்தருடைய மகிமை ස්ථානයක விளங்குற இடம். ස්වාමින් වහන්සේගේ මහිමේ තේරෙන ස්ථානය எங்களை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். අපව කැඳවපු ස්වාමින් වහන්සේ සැබෑ அபிஷேகித்த கர்த்தர் மாறாதவர். ආලේප කරපු ස්වාමින් වහන්සේ වෙනස් වන්නේ அவருடைய නැහැ. ஜெபம் எப்படிப்பட்டது? ඔහුගේ යාඥාව நீரன் මෙහෙමද? அடைக்கலம், ඔබ මගේ රක්ෂස්ථානය நீரன் கோட்டை, ඔබ මගේ බලවත් කොටුවයි நீரன் தேவன், ඔබ මගේ දෙවියන් நான் වහන්සේ நம்பி இருக்கிறவர். මම විශ්වාස කරන තැන நானும் நீயும் பரிசுத்த பவுல் மாதிரி. ඔබත් මම සුදු පවුල් நாங்க நம்பி இருக்கிறவர் யார் என்று අපි அறிந்திருக்கிறோம். විශ්වාස කරන තැනන් වහන්සේ මෙසේ කියලා අපි දැන ආමේන්. සිටිනවා. ආමේන්. ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுகிறோம். ඉරිදා අපි සභාව රැස් වෙනවා. தேவனுடைய பிரசன்னத்தை உணரணும். දෙවියන් වහන්සේගේ තේජස බුද්ධි විඳින්නට ඕනේ. தேவனுடைய மகிமையினால நாங்க எங்க தேவனைகளை மூடணும். දෙවියන් වහන්සේගේ මහිමෙන් අපව වසා ගන්නට அந்த ඕනේ. கிழமை முழுவதும் அந்த மகிமை இந்த பெற மகிமையோடு போகணும். ඒ සතිය මුළුල්ලෙම අද ඒ ලැබෙන ඒ මහිමයත් එක්ක යන්නට நீ ඕනේ. போகிற தொழில் ஸ்தானத்துல அங்குள்ள தடைகளை கர்த்தர் உடைப்பார். ඔබ යන රැකියා ස්ථානයේ එතන තිබෙන බාධාවල් ස්වාමින් වහන්සේ மறைவான சாத்தானுடைய போராட்டங்களை தேவன் யுத்தம் பண்ணுவார். සංග වෙලා ඉන්න සාතන්ගේ පොර බැඳීම් උන්වහන්සේ ඉවත් කරනවා. அந்தகாரங்களை முறிப்பார். අන්ධකාරය උන්වහන්සේ කඩලා දමනවා. நீ ஒரு போர் வீரனாக நிக்கிற இடத்துல உன்னை நிலைநிறுத்துவார். ඔබ වීරවරයෙක් වෙලා ඉන්න ස්ථානයේ ඔබ ස්ථීර உன்னை කරා. பார்க்கிறவங்க எல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்ல ඔබ வேண்டும். දකින හැමෝම ස්වාමින් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවයි කියලා கர்த்தர் உன்னை කියන්න ඕනේ. நடத்துகிறார் என்று சொல்ல வேண்டும். ස්වාමින් වහන්සේ ඔබට මඟ පෙන්වනවයි කියන එක කියන්න ආමේන්. ඕනේ. ආමේන්. ஆமென். ආමේන්. அதுதான் அந்த போர் வீரன். ඒක තමයි ඒ යුද්ධ වීරවරයෙක් உன்னை කියන්නේ. போர் வீரனாக கேளுங்க. ඔබව යුද්ධ වීරවරයෙක් හැටියට காக்கிறார், யுத்தம் பண்ண நடத்துகிறார். ඔබට ආරක්ෂා කරනෝ යුද්ධය කරන්නට මඟ පෙන්වනවා. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கேளுங்க, போர் வீரனாக உன்னை வளர்க்கிறார், යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඔබව අදනවා, காக்கிறார், ආරක්ෂා කරනවා. யுத்த வீரனாக யுத்தம் செய்ய உன்னை நடத்த வேண்டிய கிருபைகளை உனக்கு கொடுக்கிறார். යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඔබ යුද්ධය කරන්න දේව කරුණාව ලබා சில දෙනවා. நேரம் சில காரியத்துக்கு மணித்தியால கணக்குல தேவனுடைய சமூகத்துல போராட வேண்டி இருக்கு. සමහර දේවල් වලට පැය ගණනාවක් දේව පොර බැඳින්නට ඕනේ දේව අභිමුඛයේ. எங்களுடைய வாழ்க்கையிலே අපේ ජීවිතේ ஒருவர் டெஸ்ட் எடுக்க போயிருந்தார். එක්කෙනෙක් ටෙස්ට් එකක් ගන්නට ගියා. அவங்களோட சரீரத்துல ஒரு டெஸ்ட் எடுக்க போயிருந்தார். එයාගේ ශරීරයේ ටෙස්ට් එකක් ගන්නට ගියා. டெஸ்ட் எடுக்க போக முதலே 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ටෙස්ට් එක ගන්න යන්න කලින් දවස් 3ක් නිරාර විඳා යාඥා කරනවා. என்னத்துக்கு அந்த உபவாச ஜெபம்? ඇයි යාඥාව? எனக்கு ஒன்னும் காண்பிக்க கூடாது. මට මුකුත්ම පෙන්වන්නට හොඳ නැහැ. ஒன்னும் காண்பிக்கப்படக்கூடாது. මට මුකුත් පෙන්වන්නට හොඳ எனக்கு නැහැ. ஒன்னும் இருக்க கூடாது. මට කිසිම ලෙඩක් තිබෙන්නට හොඳ නැහැ. என்னட்ட வந்தாங்க டெஸ்ட் எடுக்க போகும் முதல் ஜெபத்துக்கு. පාලකතුමා ගාවට ආවා ටෙස්ට් එක ගන්නට පෙර යාඥාව. இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ නාමයෙන් எல்லாத்தையும் காண்பியும். සියල්ලම පෙන්වන්න. காண்பித்தா தானே மருந்து கொடுப்பாங்க. ඒක හරියට පෙන්නුවොත් තමයි බේත් දෙන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எங்கட மூட நம்பிக்கைகள், අපේ මෝඩ විශ්වාසවන්තකම. அவங்க 3 நாள் உபவாசம் பண்ணி டெஸ்ட் எடுக்க போறாங்க. ஆண்டவர் ஒன்னு இருக்க கூடாது, ஒன்னும் காண்பிக்க கூடாது ஜெபத்துல நான் சொன்ன இயேசுவின் நாமத்தினால் சரீரத்துல என்ன இருக்கோ எல்லாம் வெளிப்படுவதாக. දවස් 3ක් එයාලා නිරාරයෙන් ඉඳන් යාඥා කරලා යනවා මම දැන් ටෙස්ට් එකක් ගන්න යනවා මුකුත් පෙන්න මන්නට හොඳ නැහැ කියලා. නමුත් පාලකතුමා යාඥා කරද්දී යාඥා කරා හැම දෙයක්ම පෙන්වන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. அது பிறகுதான் இது இருக்குது, அது இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கு. ඒක තියෙනවා මේක තියෙනවා මේම තියෙනවා. தகுந்த மருந்துகளை டாக்டர் கொடுப்பார். ඒකට ඕන කරන බේත් දොස්තර මාත්‍යා දෙනවා. ஆமென். ආමේන්.
ஆமென். ஆமென். ஒன்னும் கண்டுபிடிக்க இல்லாட்டி என்ன மருந்து உணவு கொடுக்க 2 பெனடோல் தான். මොකුත් හොයාගන්න බැයි නම් මොකක්ද ඔයාලට දෙන බේත් පැනඩෝල් දෙකක් 2 පමණයි. பெனடோல் தான். පැනඩෝල් දෙකයි. கேளுங்க, 2 பெனடோல் காலைல 2, උදෑසන දෙකයි. இல்லாட்டி 2 பாராசிட்டமால் නැත්තම් පැරසිටමෝල් දෙකක්. காலையில 2, උදෑසන දෙකයි. பகல் 2, දවල්ට දෙකයි. திரும்ப வயிறு நோவுனா இன்னும் 2, ආය බඩ රිදුනොත් තවත් දෙකක්. இரவு இன்னும் 2, රැට තවත් දෙකක්. கடைசியில வயிற்றுல கேன்சர் ஆகும். ඊට පස්සේ අන්තිමේට බඩේ පිළිකාව ඇති වේවි. இப்படி மரித்தவர்கள் உண்டு. මේම මැරිලා ගිය අය ඉන්නවා. நன்றா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. போர் வீரனாக்குறார், යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඔබ உன்னை වදනවා. பாதுகாக்கிறார், ඔබව ආරක්ෂා யுத்தம் කරනවා. செய்ய உன்னை பழக்கி வைக்கிறார், යුද්ධය කරන්න ඔබට පුහුණුව ලබා உன்னை දෙනවා. நிலை நிறுத்துகிறார். ඔබව ස්ථීර කරනවා. ஆமென். ආමේන්. அவர் அதிசயமானவர், උන්වහන්සේ විශ්මිතේ දෙවියන් அவர் වහන්සේ. அற்புதமானவர், උන්වහන්සේ ආස්කමේ அவர் දෙවියන් වහන්සේ. ஆச்சரியமானவர். උන්වහන්සේ சீக்கிரமா විශ්මිතේ දෙවියන් மூன்றாவது වහන්සේ. வார்த்தை. තුන්වෙනි වචනේ 91:3. 91:3. මක් නිසාද උන්වහන්සේ පක්ෂි වැද්දාගේ මලපතින්ද විනාශ කරන වසංගතයෙන්ද නුම මුදා හරිනසේක. நீ இந்த உலகத்துல தான் வாழ்கிறாய். මේ ලෝකයේ තමයි ඔබ ජීවත් වන්නේ. மூன்றாவது அவர் விலக்கி காக்கிற தேவன். ඔබ ඔබව වෙනස් කර එළියට අරගෙන ආරක්ෂා කරන තැනන් වහන්සේ. அவர் பொய்ய சொல்றார், உன்னை விலக்கி காக்கிறவர், ஆரக்ஷா கர்ண ඔබව ආරක්ෂා කරන තැනන් වහන්සේ. எப்படி காக்கிறார்? කොහොමද ආරක්ෂා කරන්නේ? அவர் சொல்லுகிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், වැද්දන්ගේ ඇස් දෙකට, வெத்தங்கே உகுல்ல. වැද්දාගේ උගුල්ලට, ஒரு பறவைக்கு முன்பாக என்ன போடுறாங்க? வலைய போடுறாங்க, அது சிக்கிறதுக்கு. පරවීගේ ඉදිරියේ මොනවද දාන්නේ? දැලක් දානවා පැටලෙන පිණිස. அதை சிக்க வைக்கணும். ඒක පැටලෙන පිණිස. சாத்தான் வேடனா இருக்கிறான், සාතාන් වැද්දෙක් හැටියට ඉන්නවා. உன்னை சிக்க வைக்க பார்க்கறான். ඔබ පටලවන්නට යනවා. பாழாக்குற கொள்ளை நோய்கள், වසංගත රෝගයට, உனக்கு எதிரான சதி திட்டங்கள், ඔබට විරුද්ධව සැලසුම් කරන සැලසුම් වලට, உனக்கு எதிரான சோதனைகள். ඔබට විරුද්ධ වෙන පීඩාව. மூன்றாவது கேளுங்க, அவன் பதுங்கி இருந்து தாக்குறவன். ඔව් සැඟවිලා ඉඳන් පාර දෙන කෙනෙක්. கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. எங்கட கண்ணுக்கு சிலது விளங்காது. සමහර දේවල් අපේ ඇස් දෙකට පෙනෙන්නේ නැහැ. எங்கேயாவது எங்களை சிக்க வைக்கணும், අපි කොහේ හරි පටලවන්නට ඕනේ. எங்கேயாவது வஞ்சிக்க பார்க்கறதுக்கு காரியங்களை செய்யணும். මොකක් හරි වංචාවට ලක් වෙන දේවල් சில කරන්නට நேரம் ඕනේ. நீ ஜெபிக்கிற நேரமா இருக்கும், සමහර විට යාඥා කරන වෙලාව වෙන්න පුළුවන්. யாராவது உண்ட வீட்டுக்கு வந்து, කවුරු හරි ඔබගේ ගෙදරට ඇවිල්ලා நான் சும்மா வந்தேன் எங்க வாங்க, මන් නිකං ආවි அந்த කියලා ஜெப කියනවා. நேரத்தை களவாடணும். ඒ යාඥා කරන වෙලාව ඔරකම් කරන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். இல்லாட்டி பறவைக்கு முன்பாக போடுற அந்த கண்ணிய மாதிரி මේ පරවියාට ඉදිරියේ දාන උගුල්ල වගේ சிக்க வைக்கணும். உனக்கு எதிரான சதி திட்டங்கள், ඔබට විරුද්ධව සැලසුම්. சிலனுடைய தொழிலா இருக்கலாம், සමහරට ඔබගේ රැකියාව වෙන්න පුළුවන්. உன் உற்றார் உறவினர்களா இருக்கலாம், ඔබගේ නෑයෝ වෙන්නට පුළුවන්. உன்னோடு சாப்பிடுகிறவளா இருக்கலாம். ඔබත් එක්ක කනාය நீ වෙන්නට எங்க පුළුවන්. சிக்கலாம், எங்க சிக்க வைக்கலாம், எங்க வெக்கப்படுத்தலாம், உன்னை ரெக்கையை உடைக்கணும். කොහේද ඔබ පටලවන්නට පුළුවන්නේ? කොයි ස්ථානයේද ඔබ පටලවන්නට පුළුවන්නේ? ඔබගේ තටු කඩන්නට ඕනේ. எங்க உன்னை போர் வீரனாக நிறுத்தக்கூடாது சாத்தான் பல திட்டங்களை வைத்திருப்பான். ඔබ යුද්ධ වීරවරයෙක් හැටියට ඔබ ඇදෙන්නට ඉඩ දෙන්න ඕනේ නැහැ කියලා සාතාන් ඒකට සැලසුම් තබා තිබෙනවා. சிக்கிட்டா சாத்தான்ட்ட, அவரே சிக்கிட்டா. நல்லா கவனிங்க, சாத்தாண்ட தந்திரங்களை நாங்கள் அறிந்தவர்கள். සාතාන්ගේ උගුල් අපි දැන සිටිනවා. பவுல் சொல்லுகிறான், நான் சாத்தாண்ட தந்திரங்களை அறிந்திருக்கிறேன். සාතාන්ගේ සැලසුම් උගුල් මන් දැන සිටිනවා. உலக ஞானம் இருக்குது, ලෝකේ ප්‍රඥාව තිබෙනවා. தேவ ஞானம் இருக்குது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාව තිබෙනවා. இன்னைக்கு நிறைய பேர் உலக ஞானத்துல சிக்கிட்டாங்க. බොහෝ අය ලෝකේ ප්‍රඥාවෙන් පැටලිලා අමාරයි. இவருக்கு என்ன, இவர் அப்பாவா இருந்தா இவருக்கு என்ன புத்தியோ மகனுக்கு அதே புத்தி. මෙයා පියෙක් වුණා නම් මෙයාට තියෙන මොකද්ද නුවණ ඒ වගේම තමයි දරුවටත් තිබෙන්නේ. அம்மா எப்படியோ மகனும் அப்படி.
අම්මා මවෙක් කොහමද ඒ වගේම තමයි கேளுங்க දරුවා. அம்மா අම්මා මේම இப்ப අරව மகளும் இப்ப දුවත් ඒම තමයි අරව அப்பா ගන්නේ. எப்படி? තාත්තා කොහමද ඒ වගේ மகளும் ඇරිලා இப்படி. පුතත් ඒ වගේ. இயேசு மாதிரி இல்ல. ඒසුස් වහන්සේ වගේ නෑ. சாத்தாண்ட கண்ணி, சாத்தாண்ட வலை, சாத்தான் சிக்க வைக்கிற காரியம். සාතාන්ගේ උගුල සාතාන් පටලවන දේවල්. அம்மா சொல்றா தெரியும் தானே என்ன குறித்து. අම්මා කියනවා මං ගැන දන්නවනේ. இப்ப அதே அம்மா வயது போய் மகள் என் தெரியும் தானே என்ன குறித்து. දැන් අම්මට වයස ගියා දැන් දුව පටන් අරගෙන ඒදේ. மறைவான சதித்திட்டங்களை சிக்கிட்டாங்க. ඒ සැඟවිලා තියෙන උගුල් වලට අවු වෙලා. அதனால அழைப்புல ஓட முடியல. ඒ නිසා කැඳවීම දුවන්නට බෑ. அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியல. ආලේපේ ආරක්ෂා කරගන්න தரிசனத்தை செய்து முடிக்க முடியல. දර්ශනය කළා අමාර කරන්නට බෑ. இறுதியம் தேவனுக்கு தூரம். අදවත දෙවියන් වහන්සේට දුරයි. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சாத்தான் எப்படியாவது பதுங்கி இருந்து உன்னை தாக்கி සාතාන් සැඟවිලා ඉඳන් ඔබට පාර දීලා. அந்த சாத்தாண்ட தன்மைகளை உனக்குள்ள எப்படி புகுத்தலாம்? ඒ සාතාන්ගේ ගුණාංගය ඔබ තුළට කොහොමද දාන්නට පුළුවන්? எப்படி கிறிஸ்தவ தன்மையை அழிக்கலாம்? කොහොමද කිතුණු ඒ තත්වය නැති සැලසුම නැති කරන්නට පුළුවන්? இயேசுடைய குணாதிசயங்களை இல்லாம பண்ணணும். ඒසුස් වහන්සේ ගුණාංග නැති කරන්නට ඕනේ. அது மாத்திரமல்ல வைரஸ் தொற்று நோய்கள். ඒ විතරක් නෙවෙයි වසංගත රෝග වලින් உலகத்துல கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் இருக்கிறது. ලෝකේ සොයාගන්න බැරි ලෙඩ තිබෙනවා. அறிவு பெருகிட்டு නුවණ වැඩි වෙලා இதனால அழிவும் பெருகிட்டு. ඒ නිසා විනාශයත් இப்பவும் වැඩි වෙලා. இந்தோனேசியாவுல ஒரு புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. අදත් මේ දවස්වලත් ඉන්දුනේසියාවේ අලුත් වසංගතයක් රෝගයක් සොයාගෙන තිබෙනවා. அமெரிக்கா தேசத்திலே ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவள் நடந்து போகும்போது இந்த சதைகள் விழத் தொடங்கிவிட்டது. ඇමරිකා දේශයේ එක කාන්තාවක් සොයාගත්තා. එයා ඇවිදින විට මේ තිබෙන අම ශරීරයේ කොටස් ගැලවිලා වැටෙනවා. கொஞ்சம் கொஞ்சமா விடுது. அது ஏன் எப்படி என்னன்னு தெரியாது. ටිකෙන් ටික වැටෙනවා. ඇයි මක්නිසාද කියලා දන්නේ நீங்க නැහැ. எல்லா கிரீமையும் பூசுங்க. ඔයාලා හැම ක්‍රීමයක්ම ගන්න. எல்லா கிரீமையும் பூசுங்க. හැම ක්‍රීමයක්ම ගහන්න. பவுடர் போட்டு 40 வருஷம். පවුඩර් දාලා පාලකතුමා අවුරුදු 40ක්. 17 வயசுல பவுடரை நிப்பாட்டினேன். අවුරුදු 17ේදී පවුඩර් දාන එක නතර කරා. பவுடர் போட்டீங்கன்னா குளிர் பிரதேசத்துக்கு போனா இல்ல வெள்ளை வெள்ளன்னு படரும். සීතල ප්‍රදේශයට පවුඩර් එකක් දැම්මොත් සුදු සුදුවට තැනින් තැන ඉටීවි. அதனால பவுடரை நிப்பாட்டினேன். ඒ නිසා පවුඩර් නතර කරා. உங்களை விட பொலிவா தான் இருக்கேனா. ඔයාට වඩා මන් දිලිස්සෙමින් ஓகல்லாட்ட வட ஓகல்லாட்ட வட ඕගොල්ලොන්ට වඩා මගේ මූණ දිලිසෙනවා. ஆமென். ஆமென். தேவ பிரசன்னம் இருக்கு. දෙවියන් වහන්සේගේ තේජස. ஆமென். ஆமென். சத்துரு வர முடியாது. සතුරා එන්නට බෑ. சத்துருடைய தந்திரம் வர முடியாது. සතුරාගේ சத்துரு திட்டம் வர முடியாது. සතුරාගේ සැලසීම එන්නට බෑ. அபிஷேக் மெதுவா டைமை பார்க்கறாரு. இந்த முகமும் பிரகாசமா இருக்குண்டு. අභිෂාක් සහෝදරයා විලාව බලලා මගේ මූණත් දිලිසෙනවා. அடிக்கொருக்கா அவர் ஃபேஸ்புக்ல போட்டுக்கொள்வார் அவருடைய முகத்தை. නිතරම Facebook එකේ යාගේ මූණ அவர் எங்க போட்டாலும் எங்க சுத்தி யாரு கூட எனக்கு வரும் அது. එයා මොනවා දැම්මත් කොහෙන් හරි කැරකිලා පාලකතුමා ගාවට එනවා. என்னைய அவர் கட் பண்ணி இருந்தாலும் அவருடைய நண்பர்கள் என்னோட இருக்காங்க. මගේ Facebook එකේ එයා කට් කරත් එයාගේ යාළුවන් පාලකතුමාත් එක්ක ඉන්නවා. அவர் உயரம் என்றபடினா மகை மூண திலிசனவான்னு சொல்றாரு. அவர் உயரமா இருக்கிறபடியால் என்னுடைய முகம் பிரகாசிக்குது என்று சொல்றாரு. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. Facebook கேஸ்புக். Facebook කියන්නේ එක කේස්බුක් එකක්. எங்க போற? කොහෙද යන්නේ? ஃபங்க்ஷனுக்கு போற. ஃபங்க்ஷன் එකට යනවා. எல்லா நேரமும் ஃபங்க்ஷன் கேளு. හැම වෙලාවෙම උත්සවය. ஒரு நாளைக்கு உண்ட சரத்துல எல்லாமே ஃபங்க்ஷன் இல்லாம போகும். දවසක් ඔබගේ ශරීරයේ කිසිම දෙයක් වැඩ කරන්න නැතුව යන්නට යනවා. ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன். ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. එක දවසකට එක ෆංක්ෂන් වෙන්නේ නැහැ. கடைசில ஜங்ஷன். අන්තිමට ජංක්ෂන් එකක් තමයි. சிரிச்சிருவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. ඉනා වෙනවා, අන්තිමට අවමානයට ලක් எல்லாவற்றுக்கும் වෙනවා. மேலா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். එක වචනයක් මම කියන්නම්. இயேசு கிறிஸ்து යේසුස් වහන්සේ நிறைவான நம்பிக்கையோடு தேவனோடு வாழ்ந்தார். පරිපූර්ණ විශ්වාසයත් එක්ක දෙවියන් වහන්සේ එක්ක ජීවත් වුණා. ஆமென். ආමේන්.
அவர் தமது வாழ்வை தேவனிடத்திலிருந்து பாதுகாப்ப பெற்றார். උන්වහන්සේගේ ජීවිතේ උන්වහන්සේ දෙවියන් වහන්සේගෙන් ආරක්ෂාව ලැබුවා. இயேசு கூட தேவனுடைய பாதுகாப்பு. යේසුස් වහන්සේට ඕන වුණා தேவன் දෙවියන් වහන්සේගේ தான் அவருக்கு ආරක්ෂාව. மறைவான இடம். දෙවියන් වහන්සේ තමයි උන්වහන්සේ எனக்கு සංගවෙන உனக்கு ස්ථානය. அவர்தான் மறைவான இடம். උන්වහන්සේ තමයි අපටත් සංගවෙන கேளுங்க, ස්ථානය. ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் வாலிபனும் வாலிப பெண்ணும் பிள்ளைகளும் வயோதிபர்களே நிறைவான நம்பிக்கையோடு வாழுங்கள். පියවරු ඒ වගේ මව්වරු ඒ වගේම සහෝදර සහෝදරයන් කුඩා දරුවන් වැඩිමල් අය දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාවත් එක්ක ජීවත් වෙනවා. நிறைவான நம்பிக்கையோடு வாழுங்கள். සම්පූර්ණ විශ්වාසවන්තකමින් ජීවත් වෙන්න. கர்த்தர் நம்பிக்கைக்குரியவராயிருப்பார். ස්වාමින් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை විශ්වාසවන්තකම් மகிமைப்படுத்துங்கள். අපට සම්දීලා දෙවියන් වහන්සේ கர்த்தர் தாமே உங்களை